நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப நாள் ஆச்சு உங்களெல்லாம் சந்திச்சு. ஸோ டியூ டு பிஸி ஸ்கெடியூல் கோவிட் ப்ரோட்டோகாலுக்காக நிறைய ஃபுட் பண்ணிகிட்ருக்கோம். பழைய வீடியோஸ்லாம் நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. அதனால் வந்து ஒரு பெரிய விஷயத்தில் யூடியூப் வீடியோஸ் பண்ண முடியல. இனிமேல் நம்ம எல்லோரும் தொடர்ந்து பண்ணுவோம். நீங்கள் தான் பார்க்க போகிறீங்க. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 35th டே கோவிட் ஃபுட்டு, அப்புறமா ஃபுட்டுக்காக உணவுக்காக கஷ்டப்படுறவங்க, ரோட்டோரமாக இருக்கிறவங்க, அப்புறமா வந்து குவாரண்டைன் பேஷண்ட்ஸ், அவங்க எல்லாருக்குமே நம்ம ஃபுட்டு பண்ணி கொடுத்துட்ருக்கோம். முக்கியமாக நம்ம இங்கேருந்து பண்ணி கொடுக்குற ஃபுட்டு எல்லாமே ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் இங்கேருந்து கிச்சன்லேருந்து போய்கிட்டு இருக்கு. இந்த ஒரு விஷயத்தில் தருணத்தில் இன்றைக்கி நம்ம 35th டேயில் இருக்கோம். 35வது நாள் இருக்கோம். 35வது நாளில் 35 கிலோ புலாவ் பண்ண போகிறோம். 35 லிட்டர் சப்ஜி பண்ண போகிறோம். அதை நீங்கள் எல்லோரும் பார்க்க போகிறீங்க. எப்படி பண்ணுறோம், எப்படி மாஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்க்க போகிறீங்க. என்ஜாய் பண்ணுங்கள். கோவிட் ஃபுட் இனிஷியேட்டிவ் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து 35வது நாள். இது வரைக்கும் பார்த்திங்கன்னா 26,420 பேருக்கு வந்து சாப்பாடு கொடுத்துருக்கோம். இந்த உணவுங்கிற ஒரு விஷயம் தான் வந்து அடிப்படை எல்லாருக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். முக்கியமாக அந்த எல்லாத்துக்கும் மேலே வந்து பார்த்திங்கன்னா இப்போ இருக்கிற ஒரு சூழ்நிலையில் நோய்வாய்ப்பட்டு இருக்கிறவங்க, முக்கியமாக அவங்களுக்கு வந்து எழுந்து சமைக்க முடியாது. அதுக்கப்புறம் முக்கியமாக வேலை இல்லாமல் ரோட்டோரமாக இருக்கிறவங்க, அவங்களாம் வந்து ஒரு சாப்பாடு
மின்ட் ஆட் பண்ணியிருக்கோம். அப்படி என்னடா அவர் மொத்தமாக போடுறாரு, என்ன ஒரு அளக்கலையே அப்படின்னு நினைக்க வேணாம். இது வந்து நான் முதலே சொன்ன மாதிரி இது வந்து பல்க் குக்கிங், மாஸாக பண்ணுறது தான் இந்த பல்க் குக்கிங்கு. ஸோ இட்ஸ் மாஸ் குக்கிங்கு, அதனால் வந்து பல்காக ஒர்க் பண்ணுறோம். ஸோ நார்மலாக நீங்கள் வீட்டில் பண்ணுறதுலாம் டொமஸ்டிக் குக்கிங்கு, சும்மா ஒரு 5 பேருக்கு 10 பேருக்கு நீங்கள் பண்ணுவீங்க. இது மாதிரி 5 ஸ்டார் ஹோட்டல்ஸில் பண்ணுறதும் பல்க் குக்கிங் தான். ஸோ இது வந்து நம்ம வந்து ஒரு நாளைக்கு 1000 பேருக்கு சமைக்கிறோம், ஒரு சில நாளைக்கு 500 பேருக்கு சமைக்கிறோம், 800 பேருக்கு சமைக்கிறோம், லோடுக்கு ஏற்ற மாதிரி குக் பண்ணுறோம். அதனால் எல்லாமே பல்க் குக்கிங் தான் எங்களுக்கு. ஸோ திரும்பி ஒரு தடவை நான் வந்து நன்றி தெரிவிச்சுக்கிறது யாருக்குன்னா, என்னை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா லைக் மைண்டட் பீப்புள். இந்த மாதிரி ஒரு இனிஷியேட்டிவ் நல்லா பெரிய லெவலில் வரணும். எங்களோட விஷயம் வந்து நம்ம சொன்ன மாதிரி 10 லட்சம் பேருக்கு வந்து கூடிய விரைவில் உணவு பரிமாறணுங்கிறது தான். ஸோ அதுக்கு வந்து எங்களுக்கு ஒரு நாளைக்கு 1000 கிலோ காய்கறி வந்து கோயம்புத்தூர்லேருந்து பல்வேறு தரப்புலேருந்து சப்போர்ட் வருது. இனிஷியேட்டிவ் அடுத்த லெவலில் கொண்டு போகிறாங்க. கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸு யார் இந்த விஷயத்தை வீடியோவை பார்த்தீங்கன்னாலும் தயவு பண்ணி எங்களை மாதிரி ஒரு லைக் மைண்டட் பீப்புள், நல்ல விஷயங்கள், ஒரு சோஷியல் காஸ்ட் பண்ணுற யாராக இருந்தாலும் நீங்கள் தான் வந்து ஊக்குவிக்கணும். ஊக்குவிச்சு இதை அடுத்த லெவலில் கொண்டு போகணும். ஸோ முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா அந்த சப்ஜியை வந்து க்ளோஸ் பண்ணிடலாம், ஃபினிஷ் பண்ணிடலாம். ஸோ இந்த சப்ஜி பார்த்திங்கன்னா இப்போ ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. நல்லா திக் ஆகிடுச்சு, கொதிச்சு நல்லா இந்த டேமரண்ட் பல்ப்பு ப்ளஸ் வந்து ஸ்பைசஸ்ஸு எல்லாமே கொதிச்சு நல்லா திக்கான ஒரு கிரேவி ரெடியாக இருக்குது. நிறைய டொமேட்டோஸ் ஆட் பண்ணியிருக்கோம், நிறைய ஆனியன்ஸ் ஆட் பண்ணியிருக்கோம். நல்ல ஒரு திக் பேஸ்ட் ரெடியாக இருக்குது. இந்த கிரேவி இப்போ ரெடி ஆகிடுச்சு. இதை நான் ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ இந்த கிரேவி ஆஃப் பண்ணிட்டேன். இந்த கிரேவி இப்போ எடுத்து எங்கள் ப்ரீசெட்டிங் டீம் பேக் பண்ண ஆரம்பிச்சு.